10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். கோச்சடன் தியேட்டரில் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் 100 நாளைக்கு மேலே ஓடிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு. இப்போ கூலி ஹைப் விட அப்போ இருக்கிற ஹைப்பு வேறு, பயங்கரமாக ஹைப்பு. நம்ம எப்பயுமே அவர் நல்லா இருக்கணும், அப்படி நம்ம வீட்டில் எப்படி அப்பாவை பற்றி யோசிக்கிறோம், நம்ம அண்ணனை பற்றி யோசிக்கிறோம், அந்த மாதிரி நமக்கும் சேர்ந்து ஃபீல் ஆகும். ஐயோ தலைவருக்கு குஷ்பு மிஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு. நான் ஒரு நெசவு தொழிலாளி. 2020 நெசவு தொழிலப்போ ஒரு விபத்து. என்னோடய இந்த கையை கட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லாக்டவுன். எனக்கு நீங்கள் இது மாதிரி இன்னும் பண்ணுங்கள், நான் தர்றேன் காசு உங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய அவரை என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அவர் நான் மயக்கம் தெரிஞ்சது அந்த டாக்டர் எங்கிட்ட சொல்கிறாரு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு நம்ம வி லவ் ரஜினி அப்படிங்கிற ஷோவில் தலைவரோட ஃபேன்ஸை தான் மீட் பண்ணுறோம். வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வசீகரன் அண்ட் நான் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் இன் மீடியா. சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் ஒரிஜினல் பேர் வசீகரன் கிடையாது இல்லையா? ஆமாம், நான் இந்திரன் பார்த்து தான் அந்த பேர் வச்சுருக்கேன். என் ஒரிஜினல் பேர் அமர் அண்ட் இந்திரன் பார்த்ததுக்கப்புறம் அந்த பேர் ரொம்ப பிடிச்சதுனால ஐ சூஸ் த வசீகரன். நான் செந்தில் பாபு. நான் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறேன். ரொம்ப 50 வருஷமாக ரஜினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் பேர் தங்கராஜ், தென்காசி மாவட்டம். அங்கே சென்னையில் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரஜினி சாரோட என்ன படம் பார்த்தீங்க? நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், முத்து படம். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை மார்க்கெட் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல ஒரு தேட்டரு கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்து எல்லா சீனுக்குமே நல்ல சந்தோஷம். நம்ப மாட்டீங்க, பொய் சொல்கிறதா நினைப்பீங்க நிறைய பேர், ஆனால் இது நிஜம். நான் படம் பார்த்து அழுதுருக்கிறேன். அந்த பாட்டு வரும்போது நான் அழுதுருக்கிறேன். எதுக்கு அடித்தாங்க, எதுக்கு அவரை போட்டு அடிக்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அழுதுருக்கிறேன் நான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போவும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் தலைவர் படத்தை தியேட்டரில் பார்த்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே தலைவர் ஃபேன் தான். நான் எங்கிட்டாவது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நம்ம ரஜினிகாந்த், ரஜினி அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம்ல, ரஜினி சார் படம் வந்திருக்கு அப்படிலாம் கூட பேசுவோம்ல. வீட்டிலலாம் அப்படி பேசவே முடியாது. ஸ்ட்ரிக்டாக என்னை அடித்து புலந்துருவாங்க. ரஜினி அங்கிள்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா 30 பேருமே தலைவரோட ஃபேன் தான். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நான் வரைக்கும் எல்லாருமே தலைவர் ஃபேன். எங்கள் அண்ணனுக்கு 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்களும் தலைவரோட ஃபேன் தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கோச்சடன் தியேட்டரில் எத்தனை நாள் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் 100 நாளைக்கு மேலே ஓடிடுச்சு. பாஷாவில் தான் பார்த்தது, பட் ஃபுல் படம் பார்க்கல. ஃப்ளாஷ்பேக்கில் தலைவர் பாஷாவாக வரும்போது அந்த ஆர்வம் இல்லை, தியேட்டரில் அப்படி இருந்துச்சு. ஏன் இப்படி கத்துறாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தலைவர் இப்படி கோவம் அந்த ரகுவரன் ஆட்களை பார்த்து உங்ககிட்ட இந்த உண்மை எப்படி வர வைக்க இந்த பாஷாக்கு நல்ல அது பார்த்துட்டு எனக்கு பயமாச்சு. எனக்கு இப்போ யாரும் இப்படி இவ்வளோ டெரராக இருக்காருன்னு. தென் திரும்பி தூங்கிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் சேம் லைக் யூ முத்து படம் பார்த்து அண்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி அந்த படத்தில் அப்படி இருக்கார், இந்த படத்தில் லல்லா இப்படியெல்லாம் சுற்றுறாரு, காமெடி பண்ணுறாரு அண்ட் ரொம்ப எமோஷனாக இருக்கார். அண்ட் யஜமான் ஐ மீன் சரத்பாபு சாருக்காக என்னென்னமோ பண்ணுறாரு, யஜமா அப்படி இருக்கார். ஸோ இட் வாஸ் முத்து த மோஸ்ட் மெமரபிள். பாஷா அங்கங்கே கொஞ்சம் பயந்து ஒட்டிட்டு பார்த்துட்டு அப்பா அம்மாலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் நான் கொஞ்சம் பயந்து பார்த்து. பட் முத்து வாஸ் வெரி மெமரபிள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படம் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கிறதுனா ஸ்கூல் டேஸில் பாயுமொழி தான் நான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன் ஃபேமிலியோடு போய். நான் தனியாக போய் ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் திருச்சி கலையரங்கம் தேட்டரில் அங்கே போய் பாயுமொழி பார்த்தது தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ரஜினி ரொம்ப பிடிச்சி போய் நான் அதுக்கப்புறம் பழைய படம் தான் எல்லா படத்தையும் அபூர்வங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த படத்தையும் மிஸ் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். தமிழில்
எந்த படமே மிஸ் பண்ணல. இந்த கதா சங்கமா, அந்துலேனி கதாலாம் ரொம்ப பழைய படம்லாம் இருக்குது. பட் அவ்வளோ ஒரு தொடர்கதை தான் அந்த அந்துலேனி கதா. பட் அந்த ஃபிலிம்லாம் தெரியும் அதை பற்றி, பட் பார்க்கல. பட் மற்றபடி எல்லா 3 முடிச்சு அவர்கள், தப்புத்தாரங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபிலிம். இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். நான் பாயும்படி தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகமாக இருக்கிறது அந்த ஸ்கூல் டேஸில் பார்த்தது. அதுக்கப்புறம் எந்த படத்தையும் மிஸ் பண்ணதில்லை. திரும்ப பார்த்துருக்கேன் நிறைய படத்தை விட. அப்போல்லாம் டிவிலே ரொம்ப பார்க்க முடியும். நம்ம தியேட்டரில் எங்கேயாச்சும் வரும்போது, காலேஜில் படிக்கும்போது ஏதாவது பழைய படம் போடுவாங்க. போனார் கேள்விக்குறியெல்லாம் காலேஜில் படிக்கும்போது பார்த்தேன். அது சும்மா ரிலீஸ் பண்ணுவாங்க, சும்மா நடுவில் இந்த நார்மல் டேஸில் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அப்போ போய் பார்த்த படம் அதெல்லாம். அந்த மாதிரி நிறைய எல்லா படத்தையும் ரீரிலீஸ் கல்ச்சர் ரொம்ப இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்ப உண்டு. தீபாவளிக்கு ஃபில்ம் ரிலீஸ் நியூ ஃபில்ம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எதுவுமே இருக்காது, ஃபில்மே இருக்காது. அப்போ பழைய படத்தெல்லாம் போடுவாங்க நிறையா. அது வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த டயத்துக்கு. தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காரைக்குடியில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் இந்த டைம் வந்து முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு 10 days பார்த்தா நிறைய ஃபிலிம் 2 days தான் ஓடும். ஒரு படம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி ரஜினி ஃபிலிம், கமல் ஃபிலிம் தான் அப்படி வரும். ஒரு படத்தையும் விடுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பெங்களூரில் வளர்ந்தாலும் 2005, 2006 வரைக்கும் ரீரிலீஸ் கல்ச்சர் இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி படம் வந்துகிட்டே இருக்கிறதால அந்த சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது ரீரிலீஸ்க்கு. அப்போது 2005 சென்னைக்கு வந்திருந்தேன். மே மாதத்தில் ஒரு தலைவர் படம் வந்து அப்போது சென்னையில் பார்க்கலாம் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் அப்போ யாரோ சொன்னாங்க சாந்தி தியேட்டர் இங்கே கிட்டேன்னு, அங்கே சந்திரமுகி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம்னு பார்த்தா அப்பாவோட பர்மிஷன் கேட்டு எல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் தியேட்டர்கிட்ட போனப்போ ஹவுஸ்ஃபுல்லு. பீக் சம்மர் வேறு, ஆல்ரெடி படம் பிச்சுட்டு ஓடுது. பீக் சம்மர். அண்ட் அங்கே கிட்டே இருக்கிற சில யாருக்கு அங்கே டிக்கெட் எல்லாம் கிடைக்கலையோ சில தலைவர் ஃபேன்ஸ் எல்லோரும் அவங்க எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, காமதேனுல உழைப்பாளி படம் ஓடிட்டு இருக்கு. சரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி சந்திரமுகி ஆல்ரெடி பெங்களூரில் 25 times பார்த்தாச்சு. 25 times பார்த்தாச்சு. சரி இது அப்போது நான் இன்னும் பழைய படங்கள்லாம் நான் இன்னும் ரீவிசிட் பண்ணல. ஸோ ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லோரும். மே 12th or 13th சரியாக ஞாபகம். அப்போ வந்து எல்லோரும் அங்கே உழைப்பாளி ஓடிட்டுருக்கேன். உழைப்பாளி பார்த்துட்டு திரும்பி சந்திரமுகி. எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஏதாவது ஒரு படம் தான் இதர் சந்திரமுகி ஒரு உழைப்பாளி பார்க்கலாம்னு. சரி ஓகே அது ஒரு தலைவர். அங்கே போய் பார்த்தா சந்திரமுகி சாந்தி தியேட்டரில், சத்யம் தியேட்டரில் யாருக்கு டிக்கெட் கிடைக்கல எல்லோரும் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாம் ஷோ ஹவுஸ்ஃபுல்லு. கடைசியாக நான் தான் டிக்கெட் எடுத்தேன் காமதேனு தியேட்டரில். கடைசியாக நான் தான் பார்க்குறேன். அண்ட் அப்படி ஆர்வம் எனக்கு அப்போ தெரியல. அந்த படத்தில் சில பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் தானே. இன்னைக்கு கூலி நாளைக்கு என்ன எல்லோரும் கத்துறாங்க, எதுவுமே புரியல. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு அந்த ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் பார்த்த முதல் படம்? ஐ திங்க் மிஸ்டர் பாரத். மிஸ்டர் பாரத் 38 வருஷமா 40 வருஷமா 86 மிஸ்டர் பாரத் தான் பார்த்தேன். அது என்னோடய பாட்டியோட போய் பார்த்தது. அதில் ஒரு டைலாக் வருமே, நாம் தான் பெரியவனு யாரும் நினச்சிடக்கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 1 வீக்லேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி போன ஒரு கேள்விக்குறி எங்கள் ஊர் டூரிங் டாக்ஸில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பார்த்துட்டு சின்ன பிள்ளை தான், என்னடா அதில் ஒரு மாதிரி இருந்தார் இதில் ஒரு மாதிரி இருக்குது, அது எது முந்தி வந்த படம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஆளும் டிஃப்ரென்ஸாக இருந்தார். ஆனால் அவரோட என்ன சொல்கிறது அந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து அவரோட படங்கள் டிவிலேயோ எங்கே பார்த்தாலும் அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய படங்கள் சார் சொன்ன மாதிரி ரீரிலீஸ்லலாம் ஏகப்பட்ட படம் மிஸ் பண்ண படங்கள்லாம் ஓடி பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு சில படங்கள் மிஸ் ஆனது தான். ஸோ அதெல்லாம் டெய்லி பண்ணணுங்கிறக்காகவே அண்ணாமலை, மாப்பிள்ளை இந்த மாதிரி படங்களெல்லாம் ஒரு 25 டேஸ்க்கு மேலே 25 டைம்ஸ்க்கு மேலே பார்த்தாச்சு. ஸோ நம்ம கால்குலேஷன் சரியாக வந்துடும் இல்லையா, அதுக்காக நிறைய படம் இருக்குது சார். மாப்பிள்ளையெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் இப்போ வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறது பாஷா அப்படி இருக்குது இப்படிங்காங்க. மாப்பிள்ளை ஒரு தடவை பாருங்கள், பார்க்காதவங்களாம் மறுபடியும் உட்காந்து பாருங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், பக்கா என்டர்டெயின்மெண்ட். எத்தனை தடவை பார்க்கலாம் சார். மாப்பிள்ளை, படிக்காதவன், அந்த டைமில் அந்த படங்கள்லாம் பாருங்கள். மாப்பிள்ளை, படிக்காதவன், தங்கமகன், என்ன சொல்கிறது போக்கி ராஜா, பார்த்துட்டே இருக்கலாம் சார். எத்தனை தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சார் எல்லாருக்கும் அவரை பிடிச்சது காரணம். பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேரண்டி, என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. நீ வந்து முகம் சொல்லிச்சிட்டோ எந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்காது. கிளாமர் அதிகமாக இருந்த அவர் படம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏ சர்டிஃபிகேட்டு அவர் கூலிக்கு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக கண்டென்ட் பக்காவாக இருக்குது. அந்த ஒரு காரணமாக இருக்கும். அவருமே ஏற்றுக்கிட்டது காரணம்.
அந்த ஒன்று தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருந்து சந்திரமுகி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் அவர் வந்து இந்த லக்க லக்க லக்கன்னு சொன்னால் நான் தெரிச்சு ஓடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஈவன் நான் ஸ்கூல் எப்போ ஒரு 10th வரைக்குமே அந்த டைலாக் வரப்போது நான்லாம் ஓடியே போயிடுவேன். அதுவும் மெயினாக அவர் சொல்ல போகுது தலையை விட்ட பொழுது எனக்கு என்னடா இப்படிலாம் நடக்குமா, நான் அதை எப்படின்னா ரியல் லைஃப்பில் எனக்கு நடக்கிற மாதிரி வெட்டினா எப்படி இருக்குங்கிற மாதிரி மைண்ட் எனக்கு போகும். அவரை மட்டுமே பிடிக்கும், படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவரை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேன் ஆகிறதுக்கு ஒரு மொமெண்ட் தேவைப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஃபேனாக மாறினது எப்போ? பாஷாலேருந்து படையப்பா வரைக்கும் ரொம்ப அட்ராக்ஷன். யார் இந்த ஆக்டர் ரஜினிகாந்த், செம்மையாக பண்ணுறாரு, சிகரெட் இப்படி போடுவார், இப்படி எல்லாம் துண்டியெல்லாம் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அண்ட் ஆக்ஷன் வித்தியாசமாக இருக்கான்ட்டு சூப்பராக ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. பட் தி மொமெண்ட் ஆஃப் பிகமிங் த ரஜினி ஃபேன் எனக்கு பாபா தான். பாபா இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலி. பட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹிம். ஏன் படையப்பாக்கு அப்புறம் இன்னும் வரல இன்னும் ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹிம் அ லாட். அண்ட் எனக்கு தெரியல அவர் வந்து பிரேக் எடுத்துக்காரு. எனக்கு பெங்களூரில் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ செய்தி வரும், என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஏதோ ஐடியா இருக்கான்னு ஏதோ கொஞ்சம் செய்தி வரும். பட் நான் பெங்களூர் இருக்கிறதுனால ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹிம் அ லாட். அண்ட் லக்கிலி தலைவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஹிமாலயஸ் போகும்போதெல்லாம் அக்கம்பெனி பண்ணுவார். அவரோட பையன் எங்கள் ஸ்கூல் தான், சங்கர்ன்னு. அவன் கூட அப்பப்போ நோண்டிகிட்டே இருப்பேன், வாட் இஸ் ரஜினி டூயிங் டா, டெல் வை இஸ் நாட் டூயிங் ஃபிலிம்ஸ். அவன் வந்து அப்போவே இஸ் திங்கிங்கா என்னடா திங்கிங், இஸ் திங்கிங் வெதர் டு டூ த ஃபிலிம், ஹில் டூ இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தெலுங்குல சிரஞ்சீவி ஹிட் மேல் ஹிட் கொடுக்குறாரு. இவர் என்ன ஆகிட்டாரா அண்ட் படையப்பா வந்து தெலுங்குல நரசிம்மான்னு ஜெமினி டிவியில் அப்பப்போ போட்டுகிட்டே அது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் அடுத்த படம் இன்னும் வரலையேன்னு. தென் பாபா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு. இப்போ கூலி ஹைப் விட அப்போ இருக்கிற ஹைப்பு வேறு, பயங்கரமாக ஹைப்பு. கத்தி மட்டும் வச்சு ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, வெறும் கத்தி மட்டும். எனக்கு என்னோட தனி உலகத்தில் ஏதோ சொல்கிறார் தலைவர், சூப்பராக இருக்கார், ஏதோ ஆன்மீகம் எங்கேயோ போகிறார், திடீர்னு சென்னையிலேருந்து திடீர்னு ஹிமாலயில் இருப்பார். அது எப்படி போகிறோம் அதுக்கு லாஜிக் இல்லை. யாரோ ஒரு சன்னியாசி கூட்டிகிட்டு போயிடுவார், என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் பிரதர். தமிழில் கூட பார்த்தப்போ எனக்கு அப்போது அவ்வளோ புரியாது தமிழ் எனக்கு. ஸோ அது மாற்றி தெலுங்கு டப்பிங் வெர்ஷனில் பார்த்து ஓகே இதுதான் சொன்னார். பட் எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டியோ நாலேஜ் இல்லை. என்ன அது ஆன்மீகம், என்ன சொல்கிறாரு, என்ன அது ஹிமாலயா, யார் இந்த பாபாஜி. தென் அப்புறம் அந்த சொன்ன சங்கரன் ஸ்ரீஹரி சார் பையன், அப்போ வந்து இது இஸ் ஒன் காட் கால்ட் பாபாஜி, ஈஸ் அன் யோகி, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு அப்போ கூட புரியல. தென் போக 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 த மூவி க்ரூ பிகர் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரியலைசிங் வாட்ஸ் ஹேப்பனிங், உங்களுக்குன்னு ஒரு தனி மெச்சூரிட்டி வரும்போது கடவுள்னா என்ன, ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவலிட்டி என்ன இது ஜேர்னி, அப்போ தான் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே தலைவர் இதுதான் சொன்ன வந்துடுறேன். பட் ஆஸ் யூ ஆஸ்ட், நீங்கள் கேட்டபோது பாபா வாஸ் த ஃபிலிம் விச் மேட் மீ ஐ எம் தலைவர்ஸ் வெரியன் ஃபார் எவர். எனக்கு மொமெண்ட் எதுவுமே தெரில, அது அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபிலிம் பார்த்து ரஜினியை பிடிச்சது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கப்புறம் ரஜினியை பிடிச்சிருச்சு அவ்வளோ. ஆக்சுவலாக ரஜினியை பிடிக்கும், அது எல்லாம் ரஜினி அடித்த ஃபிலிம் பார்ப்போம், ரஜினியை பார்ப்போம். எங்கே இருந்தாலும் நாங்கள் 2002 வந்து இந்த காவேரி இஷ்யூக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நம்ம ஃபுல்லாக உட்காந்து 9 hours அங்கே தான் உட்காந்துருந்தோம். அங்கே போய் அப்போ உண்ணாவிரதம் இருக்குது, எங்கே எது நடந்தாலும் போயிடுவோம். அது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் ஒருத்தங்க அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளோ. இப்போ நான் படம் நடிக்கலைன்னு சொன்னால் கூட அதை பற்றி பெருசாக ஒரு நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு. அவர் நல்லா அவர் இதப்போ நம்ம சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் போயிருந்தப்போ கூட நாங்கள் போய் காளிகாம்பாள் கோயிலில் போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணோம். அதுக்காக ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் அவங்க மேடம் பார்த்து கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் அவங்க கிளம்புனாங்க அன்றைக்கி சிங்கப்பூருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு ஃபேனாக பார்த்ததெல்லாம் ஒரு ஸ்டேஜில் படிக்கிற வரைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நீங்களாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் என்னை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக. அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து நான் பாயம்புலி காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அது வந்து நம்ம கூட இருக்க ஒருத்தர் மாதிரி அது மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே அவர் நல்லா இருக்கணும், அப்படி நம்ம வீட்டில் எப்படி அப்பாவை பற்றி யோசிக்கிறோம், நம்ம அண்ணனை பற்றி யோசிக்கிறோம், அந்த மாதிரி அவரை பற்றியும் யோசிக்கிறோம், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் யோசிப்போம். ஒரு படம் வருதா, படம் ஓடலை அதெல்லாம் விஷயம், படத்தை போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு அடுத்த படம் வரணும், கரெக்டாக வந்துடணுமே, அப்படி தான் யோசிப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு ஒரு ரஜினி ஃபிலிம் தான் பார்க்கணும், வேறு எந்த படம் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது. அது அப்போ அந்த டைம் பார்த்து கரெக்டாக நீங்கள் சொன்ன அந்த பீரியட்
பெரிய கேப் வந்துச்சு படையப்பாக்கு அப்புறம் அந்த பெரிய எனக்கு ரஜினி இதுக்கப்புறம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தது. பட் கரெக்டாக அந்த டைம் பிஃபோர் மேரேஜ் வந்து பாபா போய் பார்த்துட்டோம். ஒய்ஃப் நான் போய் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நாங்கள் பார்த்த ஃபிலிம் வந்து பாபா தான். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பையன் பிறந்தான். நான் சொல்லிட்டேன் பையனை அழைச்சிட்டு ஃபஸ்ட்டு ரஜினி ஃபிலிம் தான் போகணும். என்ன அதுக்கப்புறம் ரஜினி ஃபிலிம் வரப்போதா இல்லைன்னு தெரியாது. கரெக்டாக பார்த்தா சந்திரமுகி கரெக்டாக வந்துச்சு. இப்போ சந்திரமுகி போய் அவன் ரொம்ப குழந்தையா இருந்தால் யாரும் ஹாஸ்டலில் போகக்கூடாதுன்ட்டாங்க. வெயிட் பண்ணி நம்ம தாங்க அது 2 இயர்ஸ் ஓடிட்டு இருந்தது. சாந்தி தேட்டரில் போய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட 600 டேஸ்க்கு அப்புறம் சாந்தி தேட்டரில் போய் அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் பார்த்துட்டோம். பட் அவனை அழைச்சிட்டு போய் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பொண்ணு பிறந்தப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அடுத்தது. இப்போ குசேலன் வந்துச்சு. அப்போ அந்த அப்புறம் குசேலன் ஃபஸ்ட்டு அது ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ கொஞ்சம் பார்க்குற ஸ்டேஜே கிடையாது. 6 months 7 months தான் இருக்கும். இருந்தாலும் இதை விட்டுட்டோன்னா அடுத்தது வருமா வராதான்னு தெரியாது. எனி டைம் அப்போ ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை இதுக்கப்புறம் ரஜினி நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்னு. இப்போ தான் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது ஒரு படம் முடியறதுக்குள்ளே அடுத்த படம்லாம் புக் பண்ணுறது இப்போ தான். அப்போ வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும். எப்பயுமே நிறைய கேப் இருக்கும். டவுட்டாக இருக்கும் நமக்கு அடுத்தது வருமா வராதாங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நான் போய் கரெக்டாக குசேலன் வந்து பொண்ணு அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலியோட ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. பட் ஃபேன் மொமெண்ட்டுங்கிறது முரட்டுக்காலை பாயும்புலி அந்த பீரியட்லலாம் பயங்கர ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருந்த பீரியட். நான் என்ன சொல்ல போனால் இந்த ராஜாதி ராஜா, பணக்காரன், ராஜா சின்ன ரோஜா அதெல்லாம் பயங்கர பீக்கில் இருந்த அந்த பீரியடு. பாஷா படையப்பெல்லாம் வரும்போது நான் வேலைக்கே வந்துட்டேன் படித்து முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி வருது. பட் அந்த மொமெண்ட் இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது. எதாக இருந்தாலும் ஃபேமிலியோடு போயிடுறது. ஃபஸ்ட்டு டே இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து போயிடுறது. பையனை விட மாட்டான், பொண்ணு எல்லாருமே பார்க்கணும்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோடு போய் பார்த்துருது. அண்ணன் ஃபேமிலி அவங்களும் அப்படி தான். அண்ணன் பசங்க எல்லாருமே பயங்கர ரஜினி ஃபேன்ஸு. எல்லாம் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாடகங்களில் ஆரம்பித்ததான் நாடகங்களோட அடுத்த வருஷம் தான் திரைப்படம். இப்போ திரைப்படங்கிறது நம்மளோட பொழுதுபோக்கு. போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். இவரோட படங்கள் வந்து வரிசையாக பார்க்குறப்போ குருஜிஷியன், ராஜாதி ராஜா, தர்மத்தின் தலைவன், படிக்காதவன், விடுதலை, அந்த மாதிரி ராஜா சின்ன ரோஜா 1 by 1 அடுத்த இந்த நம்ம முந்தி பார்த்த படத்தோட இந்த படம் பெற்றேன். அவர் எதுவும் மெசேஜ்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து மகிழ்ச்சியாக போகுது அவ்வளோதான். அப்படி பார்க்குறப்போ எல்லா படமே பக்கா இருக்குது. ஸோ இவர் படம் வந்து நமக்கு கேரண்டி, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவர் கேரண்டி அவ்வளோதான். அப்படி பிடிக்க ஆரம்பித்ததான். அப்புறம் அதுக்கப்புறம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்சு, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிய ஆனதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்தது ரஜினி. அடுத்ததாக ரஜினிகாந்த் சார் நடித்த இந்த படத்தில் எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும்? அண்ணாமலை படத்தில் அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஸ்டபன்னு சொல்லுவாங்க. நான் அவன் தான் லவ் பண்ணுவேன், அவன் தான் கல்யாணம் பண்ணுவேன். பலரை நடித்து ரொம்ப கிளி மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இன்னும் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மனோரமா கிட்டே சொல்லுவார். மனோரமா வந்து கேட்பாங்க, என்னப்பா இப்படி மாறிட்டேன்னு. அப்போது தலைவர் ஒரு ஹார்ட் டச்சிங் மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். நான் யார் மேலே ரொம்ப அன்பு வச்சேனோ அவங்களே எனக்கு எட்டி ஒதுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மலை பிரதேசத்தில் போயிட்டு அங்கே காரில் ஸ்பீடாக வந்து ஜஸ்ட் இப்போ நிற்பார். அண்டு ஒரு மாடு சத்தம், யாரோ ஒரு மாடை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி இப்படி பார்த்து அப்புறம் ஹில் ரீகால் இஸ் லைஃப். நம்ம எங்கேருந்து வந்தோம், இப்போ எங்கே இருக்கோம், அப்படியே ஒரு ஷார்ட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அது சான்ஸ்லெஸ். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சீன்னா முள்ளுமலரும் இந்த கிளைமேக்ஸ். முள்ளுமலர் நிறைய சீன், இந்த கெட்ட அதெல்லாம் நிறையா தெரிஞ்சது எல்லாருக்குமே யூஸ்வலாக பார்க்குற சீன். பட் இல்லை கிளைமேக்ஸ் வந்து தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது சரத்பாபோடு போயிடுவாள். அப்படியே தனியாக நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ் போயிட்டு திரும்பி அந்த மியூசிக்கே ரொம்ப இளையராஜா சார் நல்ல சான்ஸே கிடையாது. அது வந்த உடனே கட்டி பிடிச்சிட்டு ஏன் தங்கச்சிடா அப்படின்னு அந்த சீன் சான்ஸே இல்லாத சீன். அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சீன். அது மாதிரி தளபதியில் அந்த சீன் கோயிலில் அந்த ட்ரெயின் சத்தம் கேட்டோன்னு திரும்புவாங்கள்ல, அந்த பக்கம் ஸ்ரீவித்யா டேர்ன் பண்ணுறது, அங்கே ரஜினி டேர்ன் பண்ணுறது சரியான சீன். அது ஒன்று ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சீன். அதெல்லாம் தில்லுமுல்லு படத்தில் மீசை எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட்டு தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு போவார். போயிட்டு அந்த கீ சுற்றிக்கிட்டு ஹேய் தோட்டக்காரா அப்படின்ட்டு அவரையே கூப்பிட்டு, அவருக்கு தெரியும், தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சு இந்த கெத்தா ஹே தோட்டக்காரா அப்படின்ட்டு போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அவர் உங்கள் முதலாளி வருவாருன்ட்டு அவர் தேங்காய் சீனிவாசன் உள்ளே போயிட்டு மறுபடியும் அவர் தான் அந்த முதலாளி, அவர் வருவார். வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் எதுவுமே கேட்க மாட்டார், அதே கெத்தோடு அப்படியே நிற்பார். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே 100% ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அது வேறு மாதிரி. அந்த சீனில்
இன்னொரு ரொம்ப நல்லா இருக்கும் அது ரஜினியும் சரி பாலச்சந்தரோட இது டச் ஒன்று. அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் பெரிய மீசை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் பயங்கரமாக ஃபீல் ஆகிடும். அதான் அந்த அந்த காண்டில் தான் மறுபடியும் உள்ளே போய் அவர் மேலே அந்த கெத்தோட நிற்பார். மீசை எடுக்க வச்சிட்டேல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவர்கிட்ட இறங்கி போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தேங்காய் சீனிவாசனை டீஸ் பண்ணுவேன். எனக்கு லிங்கா படத்தில் அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும்னு அந்த சாங்கில் அவர் கரெக்டாக அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து போகும்போது ஒரு மாதிரி இலைக்கியா என்ன அப்படியே ஆப்டாக அதுக்கு சூட் ஆகும். அந்த சாங்க்கு அவருக்கும் பார்க்க பொழுது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ஏன்னா அந்த படத்தில் அவர் எல்லாருக்குமே நல்லது தான் செய்வார், இருந்தாலுமே லைக் இன்னும் இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது கொஞ்சம் அழுவுற மாதிரி அந்த திரும்ப அந்த சமையல் பண்ணுற இடத்துல வந்து பயங்கர டச்சிங்காக இருக்கும் அந்த அந்த சீன். லைக் என்ன லிரிக்ஸ் பெரிய லிரிக்ஸ் என்ன சுட்டாலும் என்ன சங்கு நிறம் எப்போதும் இல்லையடா வீழ்ந்தாலும் வள்ளல்காரன் வீழாது தானே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் ரியலாக எழுதுனது. அது மாதிரி கண்ணதாசர் வந்து இந்த பில்லால ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ளே எனக்கு என்னை பற்றி என்னென்ன சொன்னாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் அந்த என்டையர் லிரிக்ஸும் வந்து அப்படி ரஜினிக்காகவே எழுதின லிரிக்ஸ். அது உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அது அவரோட அப்போ அவர் இருந்த அந்த சுச்சுவேஷனுக்கு எழுதின அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ இருக்க உங்களுக்கு தெரியாது, பட் அவ்வளோ ஆக்டாக இருக்கும் அந்த லிரிக்ஸ். இப்போ கேட்டாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி எனக்கு வந்துட்டு நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து 50 ஹவர்ஸ் பேசினா கூட பத்தாது. அவ்வளோ எமோஷனலான சீன்ஸ் வந்து தலைவரோட சீன்ஸ் பிடிக்கும். அது அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆளுங்கிறதுனா லைட்டாக தலைவர் அழுதாலே ஏய் இன்னும் அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறது யூ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ பேட்டை முதல் வரைக்கும் நான் என்ன சொல்கிறது பேட்டை வரைக்குமே தலைவர் அழுதாருன்னா நம்ம திரும்பிடுவோமா அல்லது குனிஞ்சிருவோமா, நம்மளுக்கு பிடிச்சவங்க அழுதா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஐயோ அது பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி செத்து போகிற மாதிரி சீன். அது ரொம்ப ரொம்ப ரேராக 3 படமோ 4 படம் தான் மாதிரி வந்திருக்கு. அந்த சீனே பார்க்க மாட்டேன், நான் எழுந்து போயிடுவேன். தேட்டரில் நான் தீலாம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸில் எழுஞ்சிடுவேன். கிளைமேக்ஸ் வரதுக்கு முன்னாடியே எழுந்து போயிடுவேன். நான் அந்த மொமெண்ட்டை பார்க்குறதுக்கே நமக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். தீ அதுக்கப்புறம் 16 வயதில்லை ஈவன் அது இன்னும் சொல்ல போனால் ஒரு வில்லன் தான். வில்லன் செத்து போகிறத கூட நம்மளால தாங்கிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த 16 வயதில். ஈவன் ராகவேந்தரில் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுவும் கஷ்டமாக இருக்கும். அதிசய பிறவிலையும் அந்த மாதிரி ஒரு சீன் வரும். பட் இன்னொரு ரஜினி இருக்கார், அந்த மாதிரி நமக்கு அது தர்மத்தின் தலைவனில் கூட எனக்கு தர்மத்தின் தலைவனில் அப்படி தான் இருக்கும். அந்த அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த எமோஷனலான இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச அதாவது வந்து எல்லாருமே வந்துட்டு பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா செம்ம ஸ்டைல் பா தானே அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நல்லா காமெடி பண்ணுவார். இது மாதிரியான அதர் ஜோன்லேயே தான் வெளியிலேயே வந்து அந்த கபடி விளாடும்போது அவுட்டர் லைன்லேயே விளாண்டுட்டு போவாங்க. அப்படியே இருக்கும், ஏன் இந்த ஜோனுக்குள்ள வர மாட்டேங்க, நல்ல நடிகர்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கோவம் வரும். ஆக்சுவலாக அஸ் அ ரஜினி சார் ஃபேனா ஒரு தலைவர் வெறியனா அப்படி ஒரு ஃபீன் வரும். அப்படி வந்து எல்லாருமே வந்து 6லேருந்து 60 வரை ஜானி முள்ளு மலரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. எனக்கு தளபதி சொல்லணும்னு தோணும். ஈவனை ஓவரால் படமே வந்துட்டு தலைவரே சொல்லியிருப்பாங்கல்ல ஸ்டேஜில் வந்துட்டு எட்ரா வண்டியை வெட்ராவனை தூக்குறாவனை அப்படின்ற மாதிரியான நம்ம வந்து டெம்ப்ளே டைலாக்ஸ் வச்சுருப்போம்ல. இது மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாலுமே நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள், அந்த அந்த காவா இருக்குல்ல, அந்த காவாயை போட்டு அந்த சீன்லாம் நான்லாம் இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த ரெண்டு சீனில் அம்மா அல்லாத சொல்லு அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட 2 டைம் அந்த சீக்வன்ஸ் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 2 சீன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா கர்ணன் படத்தில் வந்து செஞ்சோற்று கர்ணன் அந்த பாட்டுக்கு நான் எஃபெக்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த பாடலும் அந்த கிளைமேக்ஸும் எவ்வளோ ஃபீல் இருக்கோ அந்த 2 சீன் அவ்வளோ பெரிய ஃபீல். அண்ட் அந்த நடிப்போட இது அண்ட் 6லேருந்து 60 வரையில் வந்துட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த டயலாக் தான் என்ன சொல்கிறது, உதவி செய்கிறவங்க உயர்ந்த இடத்துல இருந்தால் தான் உதவி பெற்றவங்க கூட நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு பா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அண்டு எனக்கு ஒரு நடிகராக வந்து ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவேன். அதில் முக்கியமாக வந்துட்டு தளபதி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி சொல்லுவேன். ஜானியில் முக்கியமாக பர்டிகுலர் அந்த ஒரு சீன் சொல்கிறேன். என்னென்னா வந்துட்டு என்ன படப்படன்னு பேசிட்டீங்க, ஆமாம் அப்படி தான் பேசுவேன் அப்படிம்பாங்க. அவங்க 2 பேரும் போட்டு என்னது இது கேமரா கட் பண்ணுங்க, ஹலோ நடிக்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஓகே இதில் வந்து அவங்க நடித்ததே தெரியல அப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன சீன் சொல்லுங்கள்? அப்படி ஒரு மொமெண்ட்னா எனக்கு நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் அவங்க பொண்ணு வந்து அகேன்ஸ்ட் கார்த்திக் சார் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. அண்ட் இவங்க சிட்டுக்கு பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராதிகா மேடம் வந்து தலைவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வாங்க, ஏன் வீட்டிலே இருப்பீங்கன்னு. சரி ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ஏதோ ஒரு மிஷினரி ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதை சரி பண்ணிவிட்டு மனசு சரியில்லைன்னு பீச்சில் உட்காந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லோரும் வந்திருக்காங்க. ஏன் எல்லோரும் வந்திருக்காங்க,
என்னாச்சு, உமா யாருமே வெளியே இல்லை இன்றைக்கி என்னோட பிறந்த நாளா இல்லை உமாவோட பிறந்த நாளா, அப்படியே டவுட்டோட பார்த்தா ராதிகா மேம் இறந்துப்பாங்க. தட் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். சொல்லும்போது குஸ்பம்ஸ் வருது எனக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிமைண்டட் மீ ஆக்சுவலி அது கொஞ்சம் இது தங்க பதங்கம்ல கேஆர் விஜயா மேடம் இறந்த சீன் மாதிரி இருக்கும். சிவாஜி சார் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அந்த பாதிப்பு அவரே சொல்லியிருக்காரு, சிவாஜி சார் பாதிப்பு தலைவருக்கு நிறைய இருக்காங்க. அப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு. எனக்கு வந்து தர்மதுரையில் அது மாதிரி அந்த படமே ரொம்ப நல்ல. அது ஏன் நிறைய பேர் அதை எங்கேயும் கோட் பண்ண மாட்டேங்க, ரொம்ப நல்ல ஃபிலிம். ஈவன் இப்போ ஆக்சுவலாக லோகேஷ் வந்து இப்போ சொல்லியிருந்தாப்புல இந்த ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த கெட்டப்பே வந்து தர்மதுரை தான் எனக்கு இது பண்ணிச்சுன்னு சொல்லி. தர்மதுரை ரொம்ப நல்ல மூவி. ஈவன் படிக்காதவன் ஆளுநர் அதே மாதிரி ஒரு ஃபிலிம் தான் அதுவும். தர்மதுரைன்னு சொன்னதுனால ஒன் இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த அவங்க தம்பி எங்கேயோ ஃபாரின் போகிறேன்னு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணி ஏதோ பார்ட்டியில் அதுதான் அந்த சேர்ந்து சொல்ல வந்த படம். அதில் வந்து சரண்ராஜ் வந்து மற்றவங்களுக்கு யார் இந்த கோமாளி, பேர் தர்மதுரை, பேர் தர்மதுரை, எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு வேலைக்காரர், பாட்டியெல்லாம் கிடக்கிற நான்சென்ஸ் அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு பேச பின்னாடியே இருக்கார் தலைவர். ரொம்ப ஃபீல் பண்ணி ஆழ்வார், அப்படியே போவார். அண்ட் அவங்க பேண்ட்டை கழுத்து கீழே விழுந்து அண்ட் வெறும் டவுசரோடு இருப்பார். அப்போது 1991 ஹி வாஸ் உச்சத்தில் இருக்கார். அந்த மாதிரி சீனு எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க சொல்லுங்க? எனக்கு இந்த சீன், நான் இந்த படம் வந்து ரொம்ப லேட்டாக 2009 நான் நினைக்கிறேன். 9 ஒரு நாள் சன் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி ஒத்துட்டாரு? ஏன்னா கன்னடா ஒரிஜினல் தேவான் விஷ்ணுவர்தன் அதில் இப்படியெல்லாம் இல்லை, பேண்ட் கல்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கேயும் இன்சல்ட் பண்ணுறாங்க, விஷ்ணுவர்தன் சார் இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி. எப்படி தலைவருக்கு இதெல்லாம் ஓகே சொன்னாங்க, ஃபேன்ஸ் எப்படி ஏற்றுட்டாங்க? ஏன்னா 1991 உச்சத்தில் இருக்கார், பீக் டு த பீக்கு. எப்படி ஒரு டாப் மோஸ்ட் கமர்ஷியல் ஆக்டர் வந்து இந்த மாதிரி சீன்கெல்லாம் ஒத்துட்டாருன்னு தளபதிக்கு முன்னாடி வந்த படம். ஆக்சுவலாக நாட்டுக்குறள் தளபதிக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்த படம். ஆமாம், நல்ல மூவி அது. ஆக்சுவலாக அதில் எப்படி நான் சொல்ல வந்தது, அந்த ஆக்சுவலாக அந்த ராஜசேகர் டேரக்டர், ராஜசேகரோட படம் எல்லாமே ரொம்ப மிஸ். ரஜினிக்கு வந்து உண்மையிலே அது பெரிய மிஸ். அது வந்து லாஸ்ட் ஃபிலிம், அவருக்கு லாஸ்ட் ஃபிலிம் அதுதான். அந்த படத்தை 100th டே தான் ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் இறந்துலன்னா தலைவருக்கு இன்னும் ஒரு நிறைய படம் வந்திருக்கும், நிறைய வந்திருக்கும். நான் எங்கே தம்பிக்கு எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி, தம்பிக்கு எந்த ஒரு அது மாவீரன், படிக்காதவன், மாப்பிள்ளை, தர்மதுரை, கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு எஸ்பி முத்துராமன் சார் மாதிரி தான். கண்டிப்பாக எஸ்பி முத்துராமன், அதே மாதிரி பி வாசு கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் எடுத்துட்டாப்புல. இது இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப. பி வாசு படம் கூட கொஞ்சம் பியூர்லி கமர்ஷியலாக இருக்கும், இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் படிக்காதவனும் சரி, தர்மதுரையும் சரி நல்லா இருக்கும் ரோல். ஈவன் கங்குவா கூட ராஜசேகர் டைரக்ஷன் தான். அது மலையரும் பட்டியான் வந்து ஹிந்தியில், அதுவும் ராஜசேகர் டைரக்ஷன் தான். எல்லாமே அவர் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஃபிலிமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக வயசான ரஜினி தான் காமிப்பாங்க. அப்போ வந்தோடனே அவர் ரஜினி எதுவுமே பேசவே மாட்டார், எதுவுமே எந்த பதிலும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அந்த திலீப் ஆர் சம்திங் அவங்க ஆக்டர் திலீப், அவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டால் அப்போ கௌதமி சொல்லுவாங்க, அவர் வாழ்க்கையில் ரொம்ப பேசிட்டாரு, அதனால் இன்னுமே பேச மாட்டார், அதனால தான் அவர் பேச நிறுத்திட்டார் அப்படின்னு. அந்த சீன் அதோட முடிஞ்சிடும். அது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த சார் இப்போ சொன்ன சீன் இருக்குல்ல, அந்த அப்போ வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு போய்டும் ரஜினிக்கு எல்லாமே இவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வரும்போது அவங்க 2 பேரும் அந்த தம்பியே அடிக்க வருவார். அப்போ அவங்க வந்து தடுப்பாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணுவார் பேசுகிறத. அந்த இடத்துலையே பேசாமே ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்கும். அதுதான் அதோட கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணுற பாயிண்ட். அது ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த அண்ணன் என்ன தம்பி என்ன சாங் அதுக்கு முன்னாடி அது ஆக்ஷன்லேயே செய்வார். எனக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை சொல்ல மாட்டார், டைலாக்கே இல்லாமல் ஃபுல் ஆக்ஷன். அதாவது அங்கேயே அவர் பேசுறது நிறுத்திட்டு தான் அது மாதிரி அதை லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீனை வந்து அதில் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லை, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து அது கரெக்டாக. அது ரொம்ப நல்ல சீன், நல்லாயிருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு. மன்னனில் விஜயசாந்தி வந்து தலைவரோட அம்மா கிட்ட வந்து உங்கள் பையனை கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் அறுத்து சீனெல்லாம் போட்டு போவாங்க இல்லையா. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, தலைவர் ஆல்ரெடி குஷ்பு லவ் பண்ணிகிட்ருப்பார், அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவார் பாருங்க. அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படம். அதுலேயும் நிறைய இடங்கள் சார் சொன்ன மாதிரி சிவாஜிக்கு டப் கொடுக்குற ஆள் இவர் வந்து. ஆனால் என்ன கமர்ஷியல் ரூட்டுக்கு மாறிட்டார். ஆனால் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்லேயே உருக வச்சுருவார். அந்த சீனில் பாருங்கள் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாரு. என்ன சொல்கிறது, அம்மா வாக்குக்காக நம்ம லவ் பண்ண பொண்ணையும் மிஸ் பண்ணிட்டுருக்கு, இதையும் காப்பாற்றுன்ட்டுருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுவார். பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லாம், வேறு மாதிரி இருக்கும். நமக்கும் சேர்ந்து ஃபீல் ஆகும், ஐயோ தலைவருக்கு குஷ்பு மிஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு.
வேறு மாதிரி இருக்குங்க அந்த சீன்லாம். எனக்கு தலைவரோட எக்ஸ்பிரஷன்லேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா பெயினில் சிரிக்கிறது. நிறைய இருக்கு எப்பா அதில் எவ்வளோ வேரியேஷன் பெயினில் சிரிக்கிறது சார். அதான் ஒரு ரீசெண்டாக ஒரு மீம் மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். என்னென்னா அதான் சார் வந்து டேரக்டர் கேட்குற மாதிரி என்ன பண்ணணும் சார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சிரிக்கணும் சார், ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்து அழுக வரணும் சார், அப்படி தானே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் இப்போ வரைக்கும் ஜெயிலர் வரைக்கும் அந்த கையை வச்சுக்கிட்ட அப்பா கிட்ட எதுவும் சொல்லணுமாப்பா அப்படிங்கிற அந்த சீன் வரைக்குமே எடிட் பண்ணி போட்டோம்னா ஆமா இந்த மனுஷன் சிரிச்சா நம்மளுக்கு ஏன் அழுக வருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் பாஷா, அதுலேயும் பாருங்க கட்டி வச்சப்போ சிரிக்க தான் செய்வார். பீஸாக நொறுக்கும் போதும் ஏசு மாதிரி சிரிப்பு பாரு அப்படின்னு லைன் இருக்கும்ல. உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு மூமெண்ட், அதாவது தலைவரோட இந்த எக்ஸ்பிரஷன் அடிச்சுக்க ஆள் அப்படின்னு என்ன சொல்லுவேன். ஜெயிலரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நெல்சன் சார் வந்து டார்க் ஹியூமர்னு அதில் அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இதில் தலைவர் எப்படி ஃபிட் ஆகிறன்னு எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி இருந்துச்சு. பட் சில இடங்களில் நாம் அப்போ வரைக்கும் பார்க்காத எந்த தலைவர் படங்களும் பார்க்காத எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்தாரு. இப்போது அந்த கார்கிட்ட போயிட்டே இருக்கு, பின்னாடி 2 பேர் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு நில்றான்னு போகிறாரு, தலைவர் வந்து இப்படியே இருக்கும், அந்த கத்தி எடுக்கிற இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு. பொக்குன்னு நெக்ஸ்ட் என்ன யாருக்குமே எதிர்பார்க்கல தலை வெட்டிடுவாருன்னு. எந்த ரஜினி படத்துலையும் இப்படி ஓப்பனாக தலையை வெட்டுறது, ஐ மீன் சந்திரமுகியில் இருந்துச்சு, அது கொஞ்சம் ட்ராமட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு என்ன தலை வெட்டுறாரு, வெட்டி கூலாக இருக்கார். அந்த எக்ஸ்ப்ரெஷன் வாஸ் லைக் கூஸ் பம்ப்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹேட்ஸ் ஆஃப் டு நெல்சன், செம்மையாக யூஸ் பண்ணார். பட் அந்த பாடி லாங்குவேஜ் என்னோட இருந்தாலும் இவ்வளோ பயங்கரமாக இருக்கார். நாங்கள்லாம் ஓகே ஃபைட் பண்ணுவார், பட் அவரோட ஸ்டைலில் ஏதோ பண்ணுவார். பட் இந்த மாதிரி தடாலன்னு தலை வெட்டுறது, அவர் உடனே சிரித்து என்ன சொன்னேன் மருமகளை இன்னொரு சொல்கிற பரவாயில்ல இப்படி அவன் சாவடிச்சு யாரும் இது அங்கிருந்து தான் படத்தோட கலரே மாறிடுச்சு ஃபுல்லாக. இது சாதாரண ஆள் கிடையாது, சும்மா ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக இருக்கார். பட் சீன்னா வெளியே ஒருத்தன் இருக்கார், வெளியே வந்துடுவான்னு அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஜெயிலர் வாஸ் லைக் அமேசிங். எனக்கு வந்து காமெடி எக்ஸ்பிரஷன் நிறைய ரொம்ப வெரைட்டினா நிறைய இருக்கும். வெரைட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அதான் யோசிச்சேன் ஆக்சுவலாக. நிஜமா இப்படி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு தலைவர் நிறைய பேர் இப்போ இதில் வரவங்களாம் அதை இமிடியேட் நிறைய தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த காமெடி எக்ஸ்பிரஷன்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அது தில்லுமுள்ளில் ஸ்டார்ட் பண்ணி தில்லுமுள்ளு தம்பிக்கு இந்த ஒரு அதெல்லாம் அந்த காமெடி எக்ஸ்பிரஷன் ரொம்ப நம்ம ஈவன் தளபதியிலே ஒரு சின்ன சீன் ஒரே ஒரு மொமெண்ட் வரும் அப்படி அவரே அறியாமல் அது மாதிரி இந்த இப்போ கூலி கிளைமேக்ஸ் இந்த ட்ரைலர் லாஸ்ட்டு வருது பாருங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஒரு காமெடி எக்ஸ்பிரஷன் ஒன்று தளபதியில் கூட அது மாதிரி வரும். அந்த முதுகை பிடிச்சி விட்டுருக்கும் போது சரி வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிற மாதிரி வரும் ஒரு சீன். அந்த மாதிரி அந்த காமெடி எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரஜினி. ஸோ சார் சொன்ன மாதிரி காமெடின்னு சொல்லும்போது நோபடி ஷுட் ஃபர்கெட் நினைத்தாலே எனக்கு அங்கேருந்து ஆரம்பித்தது தான். ஆக்சுவலாக காமெடின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்று தோணுது, அந்த படமானும் தெரியல நினைத்தாலே எனக்கு, ஆனால் அந்த பீரியட் ஆஃப் ஃபிலிம் தான். ஒரு ஃபோன் கால் எடுத்துகிட்டு பேசிட்டு யாருன்னு கேட்பாங்க, அது 2ல் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோன்னே டேய் அப்படின்னா என் ஃப்ரெண்டு தான்டா நான் சொல்லிக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை சொல்லி என் ஃப்ரெண்டு தான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரெஃபர் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணி வச்சதெல்லாம். தலைவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பேப்பரில் ஆட் வரும். பணக்காரன் படத்துக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு பக்கம் தினத்தந்தியில் ஒரு பக்கம் முழு பக்கத்துக்கு இப்படி சட்டையை திறந்து போட்டு அப்படி நிற்பார், அப்படி அந்த மாதிரி இருப்பார். மன்னன் படத்துக்கு அதே மாதிரி தான், அந்த கேப் போட்டு சட்டையோட திறந்துப்பார், உள்ளே அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பேனரு கட்டிங் பிளேடு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு வந்த விளம்பரம். இந்த மனிதனில் அந்த பாம்லாம் அது வேற யாராச்சும் பண்ணி தான் காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோவுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட போட்டு இங்கெல்லாம் பாம்லாம் தொங்கிட்டு இருக்கும் ஷர்ட்டில் எல்லா இடத்துலையும், கையில் ஒரு கன்று வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில், அது ஃபுல் லெங்க் வந்துச்சு. மாப்பிள்ளை டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டில்லும் அப்படியே பிரேம் பண்ணி வீட்டில் வைக்கலாம், பக்காவாக இருக்கும். நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, இன்டர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் தாய் மாமா லாரி டிரைவர்ஸ், நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் 30 பேர் எல்லாரும் தலைவர் ஃபேன்னு. மெனக்கெட்டு இங்கே வந்து மாப்பிள்ளை டைமில் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எல்லோ கலர் டிஷர்ட் உள்ளே போட்டிருப்பாரு, ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாரு, பேண்ட்டு. வீட்டில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டில் இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கிராமத்து வீட்டில் இன்னும் அந்த ஃபோட்டோ இருக்குது. பார்ப்பேன் தலைவர் கூட போய் ஃபோட்டோ எடுத்து வந்துருக்காங்க. அப்புறம் இப்போ உண்மைதான்ல அப்படிலாம் நினச்சிருக்கிறேன். அப்போ உண்மைக்குமே அவர் அங்கே ஒரு ஊரில் இருக்கார் போல. அந்த காஸ்டியூம் ரொம்ப ஃபேமஸ். உன்னைத்தா நித்தா சாங், உன்னைத்தா நித்தா சாங் காஸ்டியூம். இப்போல்லாம் அது தனியாக நடிகர்களுக்கு பத்திரிகைகள் எதுவும் கிடையாது. அப்போல்லாம் ரஜினி ரசிகன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 10 பத்திரிகைகள் அவருக்காகவே வரும்.
அந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் ஸ்டில்லு, லாஸ்ட் பேஜில் ஸ்டில்லு, அடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளோ அப்னு ஒன்று தனியாக கொடுப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே பொக்கிஷம்ங்க. எனக்கு அவர் சொன்ன மாதிரி அவரோட காமெடிஸ் தான், காமெடி ப்ளஸ் க்யூட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அவரோட ரொமான்டிக் சைட், அந்த லவ் பாயா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சீனுமே வந்துட்டு அவங்க லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்த மாதிரி தான் அவர் பேசுவார் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஈவன் சந்திரமுகி படத்தில் நயன்தாரா மேம் அவங்க டீல் பண்ணுற விதம்லாம் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்கும். அதில் அந்த பேட்டில் சிம்ரனை பார்க்க போகிற சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன் உள்ளே பார்க்க போகும்போது அவர்கிட்ட இருந்து பிடிச்ச டைலாக் அவர் ஸ்டைல்லே லைக் பேசி காமிச்சா நல்லாயிருக்கும். அவர் ஸ்டைலில் பேச காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேவரட் டைலாக் நீங்கள் கேட்டினா, ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசில் யாராவது உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு தமிழ் ஒரே ஒரு டைலாக் தெரியும்னு, படையப்பா படத்தில் எந்த பஞ்ச் டைலாகும் கிடையாது. எனக்கு என்னமோ அந்த சீன் ரொம்ப மெமரபிள். படையப்பாவில் நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் ரவிக்குமார் சார் டேக்கிங் அண்ட் ரேமான் சார் பிஜிஎம். அவங்க பொண்ணு வந்து நான் இன்னொருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவமானம் ஆகிடும். அண்ட் அந்த சீரியல் எல்லாம் தட்டை எல்லாமே போட்டுடுவாங்க. வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார், இங்கே நடந்தது நான் அவமானமாக நினைக்க மாட்டேன், என் 2 பொண்ணுங்களை மனசை தெரிஞ்ச ஒரு சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன், என் அடுத்த முகூர்த்தத்தில் என் முதல் பொண்ணுக்கும் அவன் காதலிச்ச பையனுக்கும் இந்த கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்தில் என் 2வது பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் இங்கே கல்யாணம் நடக்கும். ஒரு வேளை நடக்கலை, இந்த படையப்பட மூச்சு நின்று போச்சுன்னு அர்த்தம். இது 6 படைப்பா மேலே சத்தியம். அண்ட் அந்த பீஜம் இப்படி போட்டுட்டு நடந்து போயிடுவார். எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். இது பள்ளியில் வர எல்லா ரஜினி ஆக்சுவலாக அங்கங்கே ஒரு சீன் வர மாதிரி இருக்கும், அதில் ஒரு டைலாக் இருக்கும். அது எல்லா டைலாக்குமே சூப்பராக இருக்கும். அந்த இலவச வேட்டி சேலை கொடுத்துட்டு இருக்கும்போது வேலை வெட்டி கொடுங்க, வேட்டி சேலை அவங்க வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வள்ளி ஃபிலிம் மெயினாக, ஏன்னா அது அவரே எழுதுனதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைலாக்லாம். படிக்காதவன் படத்தில் அவரோட தம்பி வந்து அவரை ரொம்ப வசதியாக வாழ விடாமல் இவர் தடுக்கிறாருன்னு நினச்சிட்டு அவரோட தம்பி வந்து ரொம்ப பேசுவார் இவர்கிட்ட. இவர் என்ன சொல்கிறது, சிரிச்சுக்கிட்டே அப்போ நீங்கள் சொன்னீங்களா அது மாதிரி எஸ் எஸ் தேங்க்யூ அவ்வளோதான் முடிச்சிடுவார். இப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்கன்னா அதை முடிக்கிறதுக்கா இந்த வசனத்தை அடிக்கடி பேசுவோம், எஸ் எஸ் தேங்க்யூ, அவ்வளோதான் முடிஞ்சு போகும். தலைவர் என்ற ஒரு மகா நடிகன்னு எப்படி சொல்ல முடியும்னா, அதே எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆரம்பத்தில் ஒரு காலேஜ் போவார் கல்ச்சரல்ஸ், அங்கே ஒரு லேடி கிட்ட காமெடியாக எஸ் எஸ் தேங்க்யூன்னு அவங்க வந்து வாட் டைம் த பிளே ஸ்டார்ட்ஸ்ன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் புரியாமல் எஸ் எஸ் தேங்க்யூன்னு சொல்லு. பட் அதே சீனு தம்பி இன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் when you if you want to scold me in private, not when I'm in பண்ணுற everyone, நான் அப்படி கண்ணா பின்னா அவருக்கு புரியல. இவன் நல்லா திட்டுற நம்மளுக்கு இன்சல்ட் பண்ணுற மட்டும் புரியுது அவருக்கு. அப்புறம் அந்த ஏஸ் தேங்க்யூன்ற வார்த்தையில் நமக்கு என்ன எல்லாமே புரிஞ்சோம், எல்லா எமோஷன். உனக்கு நான் கஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளோ வளர்த்து உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன், கடைசியில் நீங்கள் எனக்கு கொடுத்த மரியாதை அன்பு இதுதானு அந்த ஒரு 2 வார்த்தையில் கன்வே ஆயிடுச்சு. தட் இஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தலைவர். இந்த வசனம் வர்ற 2 இடத்தையும் நீங்கள் பாருங்கள், அது எந்த இடத்துல பண்ணியிருப்பார், இது எந்த இடத்துல பண்ணியிருப்பாரு பாருங்க. அந்த 2 இடமும் உங்களுக்கு பக்காவாக, அதே ஃபஸ்ட்டு சொல்லும்போது விழுந்து வந்து சிரிப்பீங்க, இது 2வது சொல்லும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. அதான் ராஜசேகர் நான் சொல்கிறது, ராஜசேகரோட படம் எல்லாமே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தார். ரஜினியை வந்து ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா யூஸ் பண்ண படம் எல்லாமே, ராஜசேகர் படம் எல்லாமே. நிஜமாவே எல்லா டைலாக்குமே வந்து அதான் நாளுக்கு நாள் வந்து எப்படி நிறைய பேர் வந்து வடிவேல் டைலாக் பேசிட்டு இருப்பாங்களோ அதேமாதிரி நான் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் டைலாக் தான் நான் அப்பப்போ ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னா, இங்கே நிம்மதி இருந்தால் எங்கேயும் நிம்மதியாக இருக்கலாம், இங்கே நிம்மதி இல்லை அப்படி மாதிரிலாம், அதெல்லாம் நல்லா இருக்கே, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த டைலாக் சொல்கிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். போடா இது என்ன நான் கட்டி வச்சிருக்கிறது இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு நிற்க போகுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து லைக் ரியல் லைஃப்பையும் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நான் உருவாக்கினது வந்துட்டு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்டு ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே அதாவது வந்துட்டு எத்திக்கலாக ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும்ல, அது பாடல்கள் மூலமாக இருக்கலாம், என்ன டைலாக்ஸை பஞ்ச் டைலாக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து ஆமாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கு. எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாமே. தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து 50 years ஆகிடுச்சு, அதுதான் வி லவ் ரஜினி சார் அப்படின்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வந்துட்டு தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்ததுலேருந்தே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதர் தென் சினிமாவும் நம்ம வந்து தலைவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதர் தென் சினிமா
தலைவரை ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்? அவரோட அதர் சைட் ஆஃப் சினிமா தாண்டி அதர் சைட் ஆஃப் ரஜினிகாந்த்னு எனக்கு 2009 அப்புறம் தான் தெரிய வந்தது. பிகாஸ் தட்ஸ் இன்டர்நெட் மூலியமாக, தேங்க்ஸ் டு இன்டர்நெட், ஒரு வெப்சைட் இருக்குது rajinifans.comனு. அங்கே போய் தெரிஞ்சது நிறையா பழைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது பழைய ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. அண்ட் ஓகே, அவரோட ஹியூமனிட்டி சைடு ரொம்ப எனக்கு ரொம்ப வியந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு தலைவருக்கு. பிகாஸ் அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வாழ்க்கை பற்றி புரிதல் நல்லாவே இருக்குது. பணம் அதோட மதிப்பு என்னன்னு இன்னும் நல்லா தெரியும். எல்லோரும் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, ரஜினிக்கு என்ன கோடி கோடி வாங்குறாங்க, அது நல்ல 1000 கோடி சொத்தில் இருக்குன்னு. பட் அதுக்குன்னு அவர் எப்படி உழைச்சிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அது யாருமே பேச மாட்டாங்க. ரஜினிக்கு என்னப்பா ரொம்ப கேஷுவல். பட் அந்த சம்பாதிச்ச ஒவ்வொரு காசையும் யாருக்காக செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி அவர் மூலியமாக எனக்கு தெரிஞ்சது. அண்டு யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணுவார். அண்ட் ஐ எம் ஸோ அமேஸ்ட் பை ஹிஸ் ஃபிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் எதுக்கு அவர் ஒரு ராகவேந்திர கல்யாண மண்டபம் கட்டணும், அண்ட் ராகவேந்திர ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், அண்ட் அந்த ட்ரஸ்ட் மூலயமா ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இன்ஃபேக்ட் படையப்பாவோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஹிமாலய ப்ராஃபிட், எவ்வளோ ப்ராஃபிட் கணக்கே சொல்ல முடியாது 1999. அதெல்லாம் ரொம்ப ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அது செலவு பண்ண போகிறேன்னு அப்படியே ஸ்டேட்மெண்ட்டு படையப்பாவோட சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷனில் எவ்வளோ தைரியமாக ஓப்பனாக இந்த ட்ரஸ்ட் மக்களுக்கு எழுதியிருக்கேன். ஏன்னா அதுவும் பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணன்னு கூட சொல்லிட்டாரு. ஏன்னா பப்ளிக் சொன்னது ஊழியில் மாற்ற முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எனக்கு இப்போ பார்க்கும்போதெல்லாம். அதே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அவர் பண்ணுற ஹெல்ப். ஆக்சுவலாக இப்போ எல்லாம் நிறையா என்ன சொல்கிறாங்க, ரஜினி எதுவும் பண்ணுறதே கிடையாது, எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யார் அதில் சம்பாதிச்ச பண்ணாங்களோ, அந்த இதை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவிங்ஸ்டன் ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அதை தெரிஞ்சதாக நினச்சா பண்ணியிருக்கலாம், அதை விளம்பரமாக கூட பண்ணி தெரிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. லிவிங்ஸ்டன் சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது அவங்க ஒய்ஃபுக்கு இவர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய அவர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதை விளம்பரப்படுத்திக்கிறதே கிடையாது. அது மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருந்தோம் தான், இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னால நன்னயம் செய்து விடு. அதில் அவர் அடிச்சிக்கவே முடியாது. யார் நம்மளை நமக்கு அட்டாக் பண்ணவங்களுக்கே அவங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனோரமா ஆட்சி இருக்கட்டும், எல்லாமே நிறைய இருக்குது எக்ஸாம்பிள், நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் நான் எல்லாருக்கும் அந்த மன்னிக்கிறது. பாரதி ராஜாவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் அவனை பற்றி என்னென்னமோ திட்டியிருக்கேன், என்னமோ பேசியிருக்கேன், ஆனால் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டான். அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். விவேக் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவர் தலைவர்கிட்ட பின்னாடி யாரை பற்றியும் பேச மாட்டார். அவங்க இல்லாத இடத்துல ஒருத்தரை பற்றி பேசுகிற பழக்கமே, நம்ம சொன்னால் கூட அதை கண்டினியூ பண்ண விட மாட்டார். அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம போய் சொன்னோன்னா அதை கேட்கவே மாட்டார், அதை விட்டுட்டு வேறு டாபிக் போயிடுவார். நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்களை பற்றி பேசணும், அவங்க இல்லாத இடத்துல கூட நம்ம அவங்களை போய் தப்பாக எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. மாதிரி வி கே ராமசாமி ஒரு இதில் சொல்லியிருந்தார். வி கே ராமசாமி ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் ரஜினி வி கே ராமசாமி பார்த்துட்டு இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் எதுவும் சொல்லாமல் பதிலே சொல்லாமல் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆடு வருது, அருணாச்சலம் படத்துக்கு ஆடு வருது, அதில் ப்ரொடியூசர்னு என் பேர் போட்டிருக்கு. அவர் வி கே ராமசாமிக்கே தெரியாது அவர் தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்த ஷேர் அதுக்கு அவருக்குள்ள ஷேரே அவருக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி தோணாது யாருக்குமே. ஈவன் கலைஞானம் சாருக்கு வீடு கட்டி கொடுத்தது அதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் யாருமே கண்டுக்காமல் விட்ட ஸ்டேஜ் அவர் அந்த வயசில். சரியான விஷயங்கள் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணுறது. இப்போ நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் கீழே கிடந்த 50,000 ரூபா பணத்தை எடுத்து உரியவங்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பையனோட ஃப்யூச்சர் படிப்பு செலவு எல்லாமே அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணது. அடுத்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களா, அவர் செஞ்ச உதவிகள்லாம் நிறைய பேர் தெரியாமலா இல்லை தெரிஞ்சுமே அவரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு இப்போ நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு நெசவு தொழிலாளி. 2020 நெசவு தொழிலப்போ ஒரு விபத்து, என்னோடய இந்த கையை கட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லாக்டவுன். எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலை, ஒன்றுமே பண்ண முடியல, சாப்பாட்டு கூட வழியில். ஏன்னா யாருமே தொழில் பார்க்க முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்களோட திருநெல்வேலி மன்றம் எஸ்பிடிஏ குமார் சார் தலைவர், அவருக்கு தகவல் போய் இந்த விரல் முதற்கொண்டு கட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிச்சு. இது கூட அரசு ஆஸ்பத்திரியில் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலும் இதுக்கு சிகிச்சை தேவைப்படுது. இந்த விரலும் ஜாயின் பண்ணலாம், இதுவுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது தொங்கிட்டு இருக்குது இந்த விரல். இப்போ என்னாச்சு, நம்ம மன்றத்துக்கெலாம் தகவல் போய் அவங்க யாரை பார்க்கணுமோ யாரை பார்த்து பேசி
நேரடியாக எங்கள் வீட்டுக்கே வந்து மன்றத்தில் இருந்து இந்த ரஜினிங்கிற ஒரு சக்தி தான் இழுத்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்கே வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பேசி கார் கொண்டு அரேஞ்ச் பண்ணி இங்கே சென்னை கூப்பிட்டு வந்து டாக்டர் ரவி பிரசாத், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட தீவிர வெறியன். அவர் எனக்கு சர்ஜரி பண்ணி இந்த விரலெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டார். ₹1 கூட என்கிட்ட காசு வாங்கலை. நான் சர்ஜரி பண்ணி நான் மயக்கத்தில் இருக்கிறேன். அந்த டாக்டரை தலைவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி சர்ஜரிலாம் ஏன் உங்கள் காசு பண்ணுறீங்க, கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, நீங்கள் இது மாதிரி இன்னும் பண்ணணும் நிறையா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் தர்றேன் காசு உங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் நான் மயக்கம் தெரிஞ்சது அந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, தங்கராஜ் இந்த மாதிரி நான் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணுறது அது பெரிய விஷயங்க. நீ இன்னும் பண்ணு, அதுவும் உன் காசை போடாத, நான் தர்றேன், நீ நல்ல விஷயம் பண்ணுறப்போ உன் காசை நீ இழக்காத, நான் தர்றேன் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனோட ஃப்யூச்சருக்கு ஒரு ஃபுல் கேரண்டி கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள்லாம் நிறையா அவரே பண்ணிகிட்ருக்காரு. அதான் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, அனுபவிச்சா நான் சொல்லாமலே இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறது தான் வெளியே வருது. இவர் வந்து நிறைய பேர்ட்ட ஆர்டரும் போட்டிருக்காரு, நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு. ஏன்னா சொல்லக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போவும் என்னால் இந்த கைட்டு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த விஷயம் பண்ணுறதுக்கு நான் தலைவருக்கு நன்றி சொல்லணும்னு நிறைய தடவை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், இப்போ வரைக்கும் முடியலை. நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவரோட காசையும் கொடுத்து நீ பண்ணு அப்படிங்கிறலாம் யார் பண்ணுவான்னு தெரியலை. எனக்கு வந்துட்டு லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் எனக்கு ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அவர் எப்போதும் ஒரே மாதிரி தான் தெரிவார். லைக் ஆன் த ஸ்க்ரீனுக்காக ஆக்டிங் பண்ணுறதும் நிஜத்தில் அவர் அதே மாதிரி தான் இருப்பார். அவர் நடக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எல்லாரையுமே வந்துட்டு லைக் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீ குறைவா லைக் உயர்வா அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார். அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயாவது வெளில போகிறாரு அப்படின்னா நான் வந்துட்டு பப்ளிக்கோட தான் நான் போவேன்ற அந்த ஒரு கான்ஷியஸில் இருப்பார். தனியாக நான் ஒரு ஸ்பெஷல் பர்சன், நான் தனியாக தான் போவேன், அது என்றைக்குமே அவர்கிட்ட இருந்தது கிடையாது. பப்ளிக்கோட நானும் உங்களில் ஒருத்தங்கிற மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஃப்ளைட்டில் எழுந்திரிச்சு எல்லாரும் தலைவா மூஞ்ச காட்டுங்கன்னு சொன்னோடனே எழுந்திரிச்சு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ரஜினி சார் எனக்கு வந்து அப்படி ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் ஸ்பீச் அண்ட் ஆப்வியஸாக அதை வந்து யாரும் மறுக்க மாட்டீங்க, குட்டி ஸ்டோரிஸை வந்து கேட்டுட்டு பா எப்படி இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கலாம். எல்லா கதைகளுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஒரு ஏன்னா குட்டி ஸ்டோரியை வந்து அவர் வந்து என்ன காப்பிரைட்ஸே வாங்கி வச்சிடலாம், நான் தான்ப்பா குட்டி ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிற அளவுக்கு அவருக்குன்னு ரெஜிஸ்டர் ஆனது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிசிட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் சிம்பிளிசிட்டியை நான் எப்படி சிம்பிளிசிட்டியாக ஏற்றுக்கிறேன்னா, அது சிம்பிளிசிட்டினே ஒத்துக்க மாட்டேங்கிறாருல, அதுவே நான் ஒரு சிம்பிளிசிட்டியாக பார்க்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்ப் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஒரு படம் ஒரு நார்மலாக ரிலீஸ் ஆகி ஒரு நார்மலாக ஓடிட்டு ஒரு புது டைரக்டர், புது ஹீரோ கூப்பிட்டு வச்சு பாராட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சீனு ராமசாமி சாரோடைய படத்தை கூப்பிட்டு பாராட்டுவார். அவருடைய ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே, முதல் படத்துலேருந்தே, எனக்கு தெரிஞ்சு தென்மேற்கு பருவ காற்றுலேருந்தே வந்து கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் சாராக இருக்கலாம், அப்படி நிறைய பேருக்கு. அது வந்து ஃபேனு அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை, நந்தன் படத்துக்கு கூப்பிட்டு பாராட்டினார். ஏன்னா அது அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, அந்த டேரக்டருக்கு மட்டும் இல்லை, அந்த ஹீரோக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் மட்டும் இல்லை, இனி இதே மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அது ஒரு உந்துதல். ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர் இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் அப்போ தலைவரே இது வந்து கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அப்போ இதே மாதிரி கதையை நம்ம எழுதலாம், இதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது. இப்போதான் உங்களுக்கு புதிய பாதை நான் சொல்லுவேன், இது வந்து சோசியல் மீடியா வரதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது புதிய பாதைக்கே வராது. அப்போ இருந்தே நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து எப்படி போடுவாங்கன்னா, பத்திரிகையில ரஜினிகாந்த் ஆசி பெற்ற, ரஜினிகாந்த் வாழ்த்து பெற்ற படம் அப்படிங்கிற மாதிரிலாம் லெட்டர்ஸோட, அவரோட லெட்டர்ஸோட பத்திரிகையில் விளம்பரமே. பார்த்திபன் புதிய பாதை வந்து ரிலீஸ் ஆனப்ப அவர் கூப்பிட்டு பாராட்டினதை அந்த ஃபோட்டோவை எடுத்து பேப்பரில் அந்த படத்துக்கு ஆடில் வந்து அதை போட்டிருப்பாங்க, ரஜினி கூப்பிட்டு பாராட்டினது. அப்படி தான் தெரியும், அது அப்படி தான் கன்வே பண்ண. தேசிய கீதம் படத்துக்கு சேரனுக்கு லெட்டர் போட்டது, அதெல்லாம் வந்து லெட்டர்லாம் அப்படியே போட்டு. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா வரட்டு தான் உங்களுக்கு தெரியுது. இது வந்து இவரோட ஹேபிட், இது வந்து இவரோட ஹேபிட். நான் குட்டி பையன், அதனால் எனக்கு அது தெரில. அவர் நடித்தது என்னமோ 171 படங்கள், ஆனால் பாராட்டின படங்கள் வந்து டபுளாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அந்த கிரெடிட்ஸ், அந்த இதுதான், அந்த வந்து கூப்பிட்டு பாராட்டுறது, அந்த இதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது தலைவர் வந்து தி பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா டக்குன்னு சொன்னோன்னா பிஜியாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வயசு வித்தியாசம் இது பார்க்காம அவர் மாதிரி இப்போ 75 இயர்ஸ் வரைக்கும் எப்படி அவர் வளர்ச்சிட்டே இருக்காரோ அப்படியே இருக்கணும். ஃப்ரீயாவோ வெட்டியாவோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
ஐ லவ் டு, எனக்கும் வயசானப்போ கூட ஐ ஷுட் பி ஒர்க்கிங், பி பிஸி, நெவர் ரிட்டையர்மெண்ட்ன்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே இருக்கவே கூடாதுன்னு அவர் பார்த்து தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து பழசை மறக்கக்கூடாது. நம்ம வந்த அந்த பாதையை பழைய அந்த பாதையை வந்து மறக்கக்கூடாது. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அந்த காலத்தில் எப்போ பண்ணவங்க எதையுமே மறக்காமல் இருக்கணும், நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப. இன்றைக்கும் அந்த நீங்கள் பாலச்சந்தர் ஒரு இதில் ஒரு இன்டர்வியூ மாதிரி ரஜினி கொஷின் கேட்குற மாதிரி D40 அதில் வந்து அவர் அந்த இன்டர்வியூ பார்த்தாவே நான் இப்போ என் பசங்கள்கிட்ட பார்க்க சொல்லுவேன். அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க அப்படி தான் உட்காந்துருப்பார். ஒரு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்க பொசிஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து அவர் ரிப்ளை பண்ணுறதே ரொம்ப யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது. ஏன்னா அவர் பொசிஷன் அவ்வளோ இடத்துக்கு வந்துட்டார். இன்னமும் அந்த மரியாதை கொடுக்கணும்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. எஸ்பி முத்துராமன் சார் காலில் வரைக்கும். ஆமாம், எப்பயுமே அது எப்பயுமே அவர் காலில் விழுவார். எஸ்பி முத்துராமன் காலில். அதெல்லாம் பெரிய விஷயம். நெகட்டிவிட்டி வந்து பக்கத்துலேயே விட்டுறக்கூடாது. பாசிட்டிவிட்டி அவரை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு வந்தவங்க, அவர் கூட பேசினவங்க எல்லாமே பேட்டி கொடுப்பாங்க, பார்த்துருப்போம். அவரை பார்த்துட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி வந்துடும், ஒரு ஆரா. அதுக்கு முந்தி அவங்க வேறு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுவாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அந்த நெகட்டிவிட்டி வந்து பக்கத்துலேயே விட்டுறவே கூடாது. ஸோ எப்போது ஆக்டிவாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு லைக் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஐயோ என்னால் முடியலப்பா, டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படி நானும் தான் அப்படி சொல்லுவேன் தான். ஆனால் அவர்கிட்ட லைக் அந்த ஒரு டயர்டுங்கிறது என்றைக்குமே இருந்தது கிடையாது. எப்போதுமே வந்துட்டு எனர்ஜெட்டிக்காகவே இருப்பார். ஈவன் அந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் கூட அவர் சொல்லியிருப்பார், சாண்டி மாஸ்டர் வந்துட்டு என்னை ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னார், ஆனால் நான் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொன்னேன். 1950 மாடல், நான் நிறைய கிலோமீட்டர் ஓடியாச்சு, உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றிருக்கு, ஸோ நான் ஆடினா விழுந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவர் வந்துட்டு ஆடி இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து அந்த எனர்ஜியாக எப்போதுமே இருக்கணும், டயர்டே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரும். தலைவர் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒரு திருக்குறளை வச்சுட்டு வாழ்கிறாரு. நிறைய திருக்குறள் நோட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம லைஃப்பில், இதை ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்கும்போது இது வந்து இது அடக்கமுடைமை, இது வந்து என்ன நன்றியுடைமை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமாக தான் தோணும். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா வந்துட்டு இந்த நன்றி மறவாமைன்னு சொல்லலாம், அது வந்து நன்றியோடு இருக்கிறதுங்கிறது மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லலாம். அந்த நீங்கள் அப்போ சொல்ல வந்தது தான் மனோரமா மேடம் விஷயந்தான். மனோரமா மேடத்துக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் வந்துட்டு தலைவர் போயிருக்கிறாரு. போயிட்டு பேசும்போது, சார் இது எப்போ நடக்குது அருணாச்சலம், பில்லா எப்போ வந்தது, அப்போது நடந்ததை அடிக்கோடிட்டு எனக்கு வந்து அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நான் வந்து கொஞ்சம் இல்னஸில் இருந்தேன், அதை சொல்லி ஒருத்தன் வந்து க்ரௌட்லேருந்து என்னை கிண்டல் பண்ண உடனே அவனை வெளில அனுப்புனா தான் நான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா ஆச்சு எனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டாங்க. அந்த விஷயத்தை அடிக்கோடிட்டு எனக்காக அன்னைக்கு அது அந்த டைலாக் தான். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து சினிமா டைலாக் இல்லை, யோசிச்சு பாருங்கள், ஆன் ஸ்டேஜில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவ்வளோ இலகுவாக அந்த ஒரு டைலாக் வருது. என்னென்னா அன்னைக்கு அணைச்சி அந்த கை, அதுக்கப்புறம் 1000 முறை அடித்தாலும் நான் தாங்குவேன்னு சொன்னது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா ஆக்சுவலாக மனோரமா ஆச்சு வந்து கண் கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அருணாச்சலம் கேஸ்டிங் எல்லாம் முடிஞ்சது, லாஸ்ட் அப்புறம் தான் தெரிஞ்சது இப்படி ஆட்சிக்கு இவ்வளோ படம் வாய்ப்புகள் இல்லாமல். அண்ட் உடனே திருப்பி சுந்தர் சாரை கூப்பிட்டு எப்படியாவது, அது எனக்கு தெரியாது, எப்படியாவது ஆட்சி இருக்கணும்னு சொன்னால் திரும்பி அவர் நோட் பண்ணுங்க. சரி ஓகே, சௌந்தர்யோட பாட்டி ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணி சுந்தர் சார் ஒன்று சொன்னார், சார் ஒரு சீனில் மனோரமா ஆட்சி வந்து ஒரு சீனில் உங்கள் காலை தொடுற மாதிரி ஒரு சீன், அதுக்கு ஒத்துக்கவே இல்லை தலைவர், ஒத்துக்கவே இல்லை. சூப்பர் மேட்டரில் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு இதுதான் அதான் என்ன செய்தார் ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல் அப்படிங்கிறதா இருக்கலாம். அது என்னன்னாலும் சொல்லிட்டே போகலாம். ஆக்சுவலாக திருக்குறள் அது மாதிரி திருக்குறளை பின்பற்றுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இவர் வந்து இந்த திருக்குறளை பின்பற்றுறாருன்னா என்ன சொல்லுவீங்க? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமல் அருள் உய்த்து விடும். அதுதான் அந்த அடக்கம் இருக்குல்ல, எவ்வளோ இடத்துக்கு போனால் அந்த அடக்கத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வந்து அவரோட நண்பர் ராஜ் பகதூர் அவர் ஹெல்ப் பண்ணனால தான் அங்கே சென்னைக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் நல்ல ஸ்டேஜுக்கு, தலைவர் நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ராஜ் பகதூருக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருப்பார், கண்டிப்பாக கொடுத்துருப்பார். யாருன்னே தெரியாத எனக்கு உங்களுக்கு அவர் பண்ணுறப்போ அவருக்கு பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார். ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், 50 வருஷமாக இன்னும் ராஜ் பகதூரை அவர் கூடவே வச்சுருக்காரு. எந்த மேடையாக இருந்தாலும் அவரே மேடை ஏற்றிடுறாரு. இப்போ தலைவர் தெரிஞ்ச எல்லாருக்கும் கண்டிப்பாக ராஜ் பகதூராக தெரியும், அந்தளவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு. ஸோ நட்பு வந்து இத்தனை வருஷம் அவர் அதுவும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று அவனுக்கு செட்டில் பண்ணி விட்டா முடிஞ்சு விடா போடா உனக்கு எனக்கு அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி கூட இவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னும் இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறார். ஸோ
ஸோ மறக்காமல் இருக்கார். அதெல்லாம் பெரிய விஷயம் சார். அந்த நட்பு இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் லைஃப் கொடுத்து என்ன சொல்கிறது, இவருக்கு பெரிய லைஃப், அவரோட இவர் பெரிய ஆள். இன்றைக்கி அந்த உதவி செஞ்ச நண்பனோட இன்றைக்கி இவர் பெரிய ஆளாக இருக்கார். இருந்தாலும் கூடவே வச்சுருக்காரு. அவருக்கும் உறுத்தவும் கூடாது, அந்த நண்பனுக்கும் உறுத்தவும் கூடாது. அவரை இவருக்கு ஈக்குவலாக வச்சுக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி என்ன சொல்கிறது, தலைவர் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ராஜ்பகதூர் சாரையும் மரியாதையாக தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து நட்பை ஃபாலோ பண்ணுறதுல பெரிய விஷயம். ஷோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. என்ன விஷயம்னா, எப்பொழுதுமே ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளில போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இந்த ஆன்சர் மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ இதை சொல்ல மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து லைஃப் லாங் நான் வந்து 1000 விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கிறேங்கிறது எனக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகான் அல்லது அப்படிப்பட்ட ஒரு மானசீக குரு தான் தலைவர். அவருடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட முடியாமல் போகும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதே மாதிரி இப்போ 50 வருஷத்துக்கு பேசுகிறோம், அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் 60, 75 நம்ம கண்டிப்பாக பேசி தொடர்ந்து பேசணும்னு விரும்புகிறேன். மெனக்கெட்டு இங்கே வந்து உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு, அதுவும் தலைவரை பற்றின நிறைய விஷயங்களை எங்ககிட்ட, அதாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.